அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு. நல்லா இருக்கீங்களா? அம்மா எல்லாம் சூரியலாம் நல்லா இருக்கா? எல்லாம் நல்லா இருக்காங்க. என்னாச்சுப்பா பிரச்சனை? அதான் முரளி என்ன மேலதான் டவுட் விட்டு அவரை இது பண்ண பார்த்தா முன்னாடி அதான் அப்புறம் நேத்து தான் அப்புறம் நிறைய பேர் வந்தானே கொஞ்சம் விட்டுட்டாங்க ஃப்ரீயா. ஆனா கண்டுபிடிச்சிட்டாங்க, ஆனா சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஆமா சரி சரிப்பா. ஒன்னும் ரொம்ப கடுபிடி பண்ணல? இல்ல நேத்து அவெல்லாம் ஒண்ணும் பண்ணல. சரியா சரியா. வேலை எதுவும் பண்ணிவிட மாட்டாங்களே? இல்ல அது மாதிரிலாம் எதுவும் பண்ண மாட்டாங்க. அதான் அந்த நின்னு பயந்துகிட்டு இருக்கிறாங்க. ஐயோ ஐயோ சொல்லி சொல்லாம நல்லா இருந்திருக்கலாம். நீங்க அதான் வேற சொல்லாம ஏதாவது கடுபிடி பண்ணுவாங்களே. சரிப்பா சரி பாத்துக்க. என்னப்பா நல்லா இருக்கு? என்னம்மா என்ன விசாரிக்கலையா? என்ன விசாரிக்கல, என்ன கூப்பிடுறேன். போன் மேல போன் அடிச்சுட்டு இருக்காது. அப்புறம் போன கூட்டிட்டு. சரிம்மா நான் இனிமேல அடிக்கலாமா? நீதான் அனுப்பி சொல்லணும். ஒத்துக்கவே கூடாது, ஒத்துக்கவே கூடாது. இது அழைச்சி பேசணும். அடிச்சாலும் ஒத்துக்கவே கூடாது. பயங்கரமா போன. சரி. வேங்கை வயல் சம்பவத்தில் அதிர்ச்சிகர வீடியோ மற்றும் ஆடியோ வெளியாகி இருக்கிறது. தொடர்பான விரிவான விவரங்களை செய்தியாளர் சுந்தர் வழங்க கேட்கலாம். சுந்தர் வணக்கம். இந்த வீடியோ மற்றும் ஆடியோ குறித்த விவரங்களை பதிவு பண்ணலாம். சுந்தர், தமிழகத்தையே உலுக்கிய வேங்கை வயல் விவகாரத்தில், அதாவது காவலர், அதே வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்த காவலர் முரளிராஜா, சுதர்சன் மற்றும் முத்துகிருஷ்ணன் ஆகியோர் தான் இதை செய்துள்ளனர். குறிப்பாக அதாவது வேங்கை வயல் கிராமத்தை சேர்ந்த முத்துக்காடு ஊராட்சியில் தான் அந்த வேங்கை வயல் கிராமம் உள்ளது. அந்த முத்துக்காடு ஊராட்சி மன்ற தலைவரின் கணவர் முத்தையாவை பழிவாங்குவதற்காக இது போன்ற செயலில் செய்துள்ளார்கள் என்று குற்றப்பத்திரிகையில் இன்று சிபிசிஐடி போலீசாரால் தாக்கல் செய்யப்பட்டுள்ள குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில்தான் இன்று மாலை முதல் சமூக வலைதளங்களில் அதாவது ஒரு வீடியோ மற்றும் 2 ஆடியோக்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அந்த வீடியோவில் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் 2 நபர்கள் அமர்ந்து மலத்தை கலந்து கொண்டுள்ளனர். அந்த காட்சியும், அதாவது சுதர்சன் போட்டோ அடிக்கிறான், வீடியோ அடிக்கிறான் என்ற பேசும் ஆடியோவும் அதில் பதிவாகியுள்ளது. அந்த மற்றொரு 2 ஆடியோக்களில் சுதர்சனின் தாயார் சுதர்சனிடம் பேசும் ஆடியோவும், சுதர்சனின் தந்த அத்தையும் முரளிராஜா, காவலர் முரளிராஜாவின் உறவினருமான ஒரு பெண் சுதர்சனிடம் பேசும் ஆடியோவும் அதில் பதிவாகியுள்ளது. குறிப்பாக முரளிராஜாவிற்கு வேலைக்கு ஏற்றமான ஆபத்து வந்துவிடாதே என்று அந்த அத்தை பேசும் ஆடியோவும் அதில் பதிவாகியுள்ளது. சுதர்சனின் தாயார் கூறும்போது உண்மையை ஒத்துக்கொள்ளவே கூடாது என்று கூறும் ஆடியோவும் பதிவாகியுள்ளது. கடந்த 2 வருடங்களாக இந்த வழக்கு நடந்து வரும் நிலையில் இது போன்ற சமூக வலைதளங்களில் இது போன்ற வீடியோக்கள் மற்றும் ஆடியோக்கள் வெளியே வராத நிலையில் இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் சிபிசிஐடி போலீசார் இந்த வழக்கிற்கான குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ள நிலையில் இது போன்ற ஆடியோக்கள் மற்றும் வீடியோக்கள் வெளிவருவது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக சிபிசிஐடி போலீசாரே இதை சமூக வலைதளங்களில் பரவலுக்கு சக்தியை விட்டுள்ளனர் என்ற சந்தேகம் இப்போது எழுந்துள்ளது. விவரங்களுக்கு நன்றி சுந்தர். அலாவுதீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞனின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு 8 மணிக்கு.